ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க கீஜா தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல போட்டோடைய ஒரு நெக் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா. போட் இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண இந்த நெக் பேண்ட் போட் ராக்கர்ஸ் 255 ANC அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக் பேண்ட அவங்க அரௌண்ட் 2000 கீழே அரௌண்ட் இனிஷியேட்டிவ் பிரைஸா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்டிவ் பிரைஸா அவங்க 1800 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. நம்ம போட்டோட வெப்சைட்லயே வந்து வாங்கியிருந்தோம். இன்னும் ஒரு 115 ரூபாய் கம்மி பண்ணி நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இதோடைய அன்பாக்சிங் அப்புறமா குயிக் ரிவ்யூ தான் நம்மளோட இந்த வீடியோல வந்து இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்மளுடைய போட் ராக்கர்ஸ் 255 ANC இந்த நெக் பேண்டா அன்பாக்ஸ் வந்து பண்ணுவோம். நம்ம போட்டோட வெப்சைட்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேக்கிங்லாம் செம பக்காவா வந்துச்சு. ஆனால் டெலிவரி பொறுத்த வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே. கிட்டத்தட்ட 14ஆம் தேதியே வர வேண்டியது 16ஆம் தேதி தான் வந்துச்சு. அமேசான் ஃபிளிப்கார்ட்லாம் ஆர்டர் போட்டால் நெக்ஸ்ட் டேவே டெலிவரிலாம் கொடுக்குறாங்க. ஏன் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. சரி, பாக்ஸை பிரிச்சாச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதே அந்த ஸ்பேஷியல் ஆடியோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 hours ஆஃப் பிளே டைம் தான் வந்து பிளே பேக் டைம் தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பிளே டைம் தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பாக்ஸுக்கு பின்னாடி நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இருக்கு, பீஸ்ட் மோட் இருக்கு, அப்புறமா 13mm டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க, அப்புறமா IPX4 ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கு, அதுக்கடுத்தது கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் இருக்கு, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது போட்டோடைய ஏரபிள்ஸ் சப்போர்ட் இருக்கு, அந்த ஆப் சப்போர்ட் இருக்கு. எம்ஆர்பி ரேட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இது வந்து 2000 ரூபாய்க்கும் கீழே கிடைக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் அங்கேயே ஒரு டினோஷன் வந்து சொல்லிருக்காங்க. அதை நான் வீடியோட நடுவில் வந்து சொல்றேன். பாக்ஸை வந்து அப்படியே பிரிப்போம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது 335, அதுக்கடுத்து நடுவில் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 333 போட் ராகர்ஸ் 333 வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் பேக்கிங் பார்க்கும்போது இது ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு முதல்ல பாக்ஸை எப்படி பிரிக்கிறதுனே தெரியல. நல்லா ஸ்டிக்கர்லாம் பண்ணி பக்காவாக வந்து பேக் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை வந்து பிரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரீமியமா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் பாக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கனால இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே முதல்ல அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த QR கோடை வந்து கொடுத்து ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சின்ன வேர்டிங்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மெயினான நம்மளுடைய நெக் பேண்டை வந்து எடுப்போம். நெக் பேண்டை வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. எங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடைசியா பார்த்தா பின்னாடிலாம் அழகா செட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. நம்ம வாங்கின கலர் வந்து பாத்தீங்கன்னா மெஜந்தா பாப் அப்படின்ற கலர். இது இல்லாம பிளாக், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு கலர்ல இருக்கு. அது என்ன கலர் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சொல்றேன். அதுக்கடுத்து பாக்ஸ்ல எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், டைப் A to டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நார்மலா உங்களுடைய போட்ல வாங்கினா என்ன நல்லா இருக்குமோ அந்த ஸ்டிக்கர்ஸ், புக்லெட்ஸ், அது மட்டும் இல்லாம யூசர் மேனுவலும் வந்து இருக்கு. யூசர் மேனுவல் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா இதுல அந்த ANC தனி பட்டன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத கொடுக்கலாம். அதுக்கடுத்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக் பேண்ட க்ளோஷர் லுக்ல வந்து பார்க்கலாம். நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ANC பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறமா வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ், அப்புறமா பிளே அண்ட் பாஸ்க்காக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் தான் கால் ஆன்சர் பண்றது, ரிஜெக்ட் பண்றதுக்கும் வந்து யூஸ் ஆக போகுது. அப்புறமா ஒரு LED லைட் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதையும் தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பவர் ஆன் பண்றதுக்கான பட்டன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பவர் ஆனுக்கான பட்டனே காணும். அது எங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரியும். அதை நான் வந்து சொல்றேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நம்ம கழுத்துல போட்டிருக்கனால ஸ்வெட்லாம் போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து அந்த க்ளோஸோட வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட் தான். ஆனா இதுல சார்ஜிங் ஸ்பீடு நிறைய பேர் கேட்பீங்க, எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பாக்ஸுக்கு பின்னாடியே நல்லா தெளிவா போட்டிருக்காங்க. 5 volt 2 amp சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம அடிஷ்னலா நம்ம எப்படி சொல்றது, ஃபாஸ்ட் சார்ஜரு 65 வாட்ஸ், 70 வாட்ஸ், 100 வாட்ஸ் அந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாம் போடக்கூடாது அப்படின்றதுக்காகவே டினோட் வந்து பண்ணிருக்காங்க. ஒருவேளை நீங்க அதெல்லாம் போட்டு தான் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கம்பெனி பொறுப்பு ஆகாது அப்படின்றதுக்காக தான் அதையும் வந்து போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா போட் அப்படின்ற அவங்களோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து திக்கா இருக்குன்னே சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி போட் ராக்கர்ஸோடைய 335 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 335 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து பல்கா இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. நான் இப்போ அப்படியே அதையும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பில்டு குவாலிட்டி வந்து செக் பண்ணிடலாம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு சூப்பராகவே இருக்குங்க. இதுல வந்து எனக்கு எந்த விதமான பஞ்சாயத்துமே இல்லை மேலே இருக்க அந்த நெக் பேண்ட் ஒயர்ஸ்ல. ஏன்னா எனக்கு எப்படி அந்த போட் ராக்கர்ஸோடைய 335 வச்சிருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கு. இங்க பட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்க வந்து மேக்னெட்டிக் டிப்ஸ், இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரைட் அண்ட் லெஃப்டையும் வந்து இண்டிகேட் வந்து பண்ணியிருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து எவ்வளோ சின்னதா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ரைட் அண்ட் லெஃப்டை வந்து இண்டிகேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் பில்டு தான், ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் மண்டை கொஞ்சம் பெருசாக இருக்கு.
அதை தான் நம்ம எப்படி ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கணும். அண்ட் தென் ஒயர் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. இதை இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கம்பேரிசனில் கொஞ்சம் பல்ஜாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இங்கே பேட்டரி லைஃப் கம்பேர் பண்ணுறது வந்து அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 100 hours ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்றது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த இதுலேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன சுத்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், எனக்கு போட்டில் வந்து இங்கே பிடிச்சது எல்லாமே இங்கே வந்து ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க ஒரு மாதிரி, நம்மளுடைய போட் ராக்கர்ஸ் 335ல. ஆனால் இங்கே எல்லாமே பிளாஸ்டிக். அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அது கொடுத்தது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இங்கே எல்லாமே பிளாஸ்டிக் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எங்கடா ஆன் பட்டனு 335ல கூட இங்கே ஒரு பெரிய ஆன் பட்டன் வந்து இருக்கும், போட்டோட சிம்பிள் போட்டு அழகாக வந்து இருக்கும். அந்த மாதிரி இங்கே எங்கே ஆன் பட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இது ஆன் பட்டனே கிடையாது. இது வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட இயர் டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இயர் டிப்ஸை இது பண்ணிட்டோம்னாலே போதும், டிஸ்டாச் பண்ணிட்டோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் டிஸ்டாச் வந்து பண்ணிட்டேன். டிஸ்டாச் பண்ணால் இங்கே வந்து லைட் இண்டிகேஷன் வந்து கலர் வந்து மாறுங்க. இந்த மாதிரி கலர் வந்து மாறும் நம்மளுக்கு வந்து ப்ளூலேருந்து. இதே நான் வந்து ரெண்டுத்தையும் ஒட்டிட்டேன் அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை நான் டிஸ்டாச் பண்ணேன் அப்படின்னா ப்ளூ கலர் இண்டிகேஷன் வந்து ஆன் ஆகுது அப்படின்றதுக்கான அர்த்தம், ப்ளூ அண்ட் ரெட்டு. சரி, இப்போ நம்ம இதை பேர் பண்ணிட்டு எப்படி பேர் பண்ணலாம், பேர் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஆனால் பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க பாக்ஸில் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, டுவல் பேரிங் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்வெட் ப்ரூஃப் கண்டிப்பாக நெக் பேண்ட் எல்லாத்துலேயுமே இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், போட்டோடைய வேரபிள் ஆப் சப்போர்ட் வந்து இருக்கு. அதுக்கடுத்து 13mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 டெசிபல் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பீஸ்ட் மோட் ஆன் பண்ணோம்னா நம்ம கேமிங்லாம் விளையாடணும்னா இன்னும் லோ லேட்டன்சில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத. நெக்ஸ்ட் அவங்களுடைய சிக்னேச்சர், இந்த சிக்னேச்சர் போர்ட் சிக்னேச்சர் சவுண்ட், அப்புறமா ஸ்பேஷியல் ஆடியோ இதெல்லாமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து காலு, அதுக்கப்புறம் வந்து இந்த கூகுள் ஃபாஸ்ட் பேரிங்கும் சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பேரிங்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதெல்லாம் எப்படி செக் பண்ண போகிறேன். இதுலேயும் அந்த ஏஎஸ்ஏபி சார்ஜிங் இருக்குங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 24 மணி நேரம் ப்ளேபேக் டைம் வருமா. இது எல்லாமே நம்ம ஒரு லாங் டேர்மாக யூஸ் பண்ணிட்டு 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிட்டு வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம நெக் பேண்டோடைய பட்ஸை வந்து டிஸ்டாச் வந்து பண்ணுவோம். டிஸ்டாச் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தை வந்து சர்ச் வந்து கொடுப்போம். இல்லைங்க, என்ன நேமில் வந்து காமிக்கிறான் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ராக்கர்ஸ் 255 ANC அப்படின்னு சொல்லி வந்து காமிக்குது. இதை வந்து நம்ம கிளிக் வந்து பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேர் பண்ணோம்னா பேர் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே அப்படின்றதையும் பேர் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து கூகுள் ஆக்டிவ் பேரிங் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கூகுள் பேரிங், கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்மளால் எனேபிள் வந்து பண்ண முடியும். இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரைமரி மெயிலாக என்ன இருக்கோ உங்களுடைய ஃபோனில் அந்த மெயிலோடைய கனெக்ட் ஆகவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அதை கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டவுன்லோட் ஆப் வந்து பண்ண சொல்லுது. இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த போட் ஹியரபிள்ஸ் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிப்போம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா போட்டோடைய ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேட்ரி இருக்குது, அதுக்கடுத்து வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து என்ன இதுவில் இருக்குது, டிஃபால்ட்டில் இருக்கா இல்லை ஆம்பியன்ஸில் இருக்கா இல்லை ஏஎன்சியில் இருக்கா அப்படின்றதையும் வந்து சொல்லுது. இல்லை நம்ம ஸ்பேஷியல் ஆடியோவையும் இங்கேயும் ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் போட்டோடைய அடாப்டிவ் யூக்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுடைய ஈக்குவலைசரையும் நம்மளால் வந்து கான்ஃபிகர் இங்கேயே வந்து பண்ணிக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட டச் கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறது இங்கே டேப் கண்ட்ரோல்ஸ் தான் சொல்கிறேன். நம்ம வந்து இந்த நடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்மளுடைய நெக் பேண்டில் இருக்க இந்த நடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நடு பட்டனை நம்மளால் கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க முடியும். சிங்கிள் டேப் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்மளுடைய இதுவில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளோட யூசர் மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த டிஃபால்ட்டுக்கான அர்த்தம். இதில் வந்து இப்போ பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ பட்டன்ஸில் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுவோம் இல்லைங்க, ப்ரீவியஸ் சாங்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுது. இதே நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனை கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு சாங்குக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பாஸ் அண்ட் ப்ளே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் இல்லைங்க. ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன்.
பாஸ் ஆகுது, பாஸ் அண்ட் ப்ளேவும் ஒர்க் ஆகுது. இங்கே கொடுத்துருக்க இந்த ஏஎன்சி பட்டனை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதை வந்து பவர் ஆஃப் அண்ட் ஆனுக்கு கொடுத்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பாட்டு ப்ளே ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து டிஸ்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேர் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இல்லைங்க, டிஸ்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டிஸ்சார்ஜ் பண்ண அடுத்த செகண்டே செம ஃபாஸ்ட்டாக வந்து பேர் ஆகிடுது. இல்லைங்க, நான் 2 கையிலையும் இப்படி வைக்கிறேன். இப்போது பேரிங்கில் இருக்குது, பேர் ஆஃபில் இருக்குது. நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன், பேர் ஆகிடுச்சு, பேர் ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த இதுவில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ஹெட்டு கொஞ்சம் இங்கே இருக்க இந்த பட்டோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த போட் ராக்கர்ஸ் 335 விட ரொம்ப பல்ஜா இருக்கு. அதுக்கடுத்து இதுல இருக்க பேட்டரி லைஃபும் கொஞ்சம் பல்ஜா இருக்கனால இது கொஞ்சம் வெயிட்டாகவும் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இங்க பிளாஸ்டிக் பில்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு லாங் டியூரபிலிட்டியில நான் ரெக்கார்டா யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி வரப்போகுது, அது கிட்டத்தட்ட நான் 2021 வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இன்னும் நல்லா உழைச்சிருச்சு. இப்போவும் அந்த டிவைஸ் வந்து பேர் ஆகும். இல்லைங்க, நான் அதை ஆன் பண்ணிட்டு அப்படியே பேர் கூட பண்ணி காமிக்கிறேன். ஆனா என்னன்னா இங்க ஹெட்செட் கிட்ட வந்து ஒயர் வந்து போயிடுச்சு, அந்த ஒயர் விட்டு போச்சு. அதனால தலைவன் ஒண்ணுமே பண்ண முடியல. இல்லைங்க, போட் ராக்கர்ஸ் 335 பேர் ஆகுதுங்களா, பேர் ஆகி 60% வந்து இது உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலு, மீடியா, அப்புறமா ஆப்டெக்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஆப்டெக்ஸ் சப்போர்ட் அதுல இருக்கா அப்படின்றதையும் வந்து பாத்துடலாம். இல்லைங்க அப்படியே. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் பிரச்சனை. இங்க பாருங்க எந்த அளவுக்கு மோசமா விட்டு இருக்குன்னு, ஒயர்லாம் விட்டு போச்சு. இது எனக்கு தெரிஞ்சு ரெடி பண்ண முடியுமான்லாம் தெரியல, ஆனா போயிடுச்சு, அவ்வளவுதான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டி ஆடியோ ஏஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதில் ஆப்டெக்ஸ் சப்போர்ட் இருக்கா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஆப்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே வந்து தெரிய வரல. இவங்களும் எங்கேயும் வந்து அதை வந்து பெருசாக வந்து போடலை ஆப்டெக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கு போட்லேயே ரொம்ப பிடிச்சது அந்த டுவல் பேரிங் கான்செப்ட் தான். அந்த டுவல் பேரிங் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். இல்லைங்க, இப்போது நான் இன்னொரு டிவைஸ்லையும் வந்து பேர் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிவைஸ்லையும் ஆன் வந்து பண்ணிவிட்டு புதுசாக வந்து பேர் பண்ணுறேன். 2 டிவைஸ்லையுமே பேர் வந்து பண்ணணும். இப்போ 2த்துலையுமே வந்து கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. 2த்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் இது வந்து வேற கேட்குது. சரி, ஓகே, 2த்துலையுமே வந்து 90% இருக்குது. 2த்துலையுமே வந்து என்னுடைய நேம் வந்து சிங்க் ஆனனால, கூகுள் நேம் வந்து சிங்க் ஆனனால 2த்துலையுமே நந்தாஸ் ராக்கர்ஸ் 255 ANC அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நம்ம கால் பண்ணி பார்ப்போம். கால் பண்ணி ஒன்றுத்துல வந்து பாட்டு வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொன்றுல வந்து நம்ம கால் பண்ணுவோம். எதுவாவது சுவிட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நான் அப்படியே சும்மா இருக்க ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுவோம். கால் பண்ணால் நம்மளுக்கு வந்து கால் போகுதா அப்படின்றத வந்து பார்ப்போம். இல்லைங்க, கால் இங்கே பாட்டு நின்றுட்டு அங்கே போகணும், காலுக்கு வந்து போகணும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாட்டு நின்றுச்சு, அங்கே கால் வந்துடுச்சு. இப்போ நான் சும்மா அட்டன் வந்து பண்ணுறேன். அட்டன் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். கால் அட்டன் பண்ணோடனே மேலே வந்து கால் அட்டன் ஆகிடுச்சு வருது. கால் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கால் டிஸ்கனெக்ட் ஆனோடனே இந்த டிவைஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பாட்டும் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு வந்து போட்லேயே எனக்கு இந்த ஃபீச்சர், இந்த டியூவல் பேரிங் ஃபீச்சரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து லேப்டாப் டு ஒரு ஃபோனாகட்டும் இல்லை 2 ஃபோன் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் நம்மளுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபீச்சர் எப்படி அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. இதுல கால் குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கால் குவாலிட்டி எனக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் அவுட்டோர்லயும் வந்து இந்த 1 மணி நேரம் செக் பண்ணதுல நான் மொட்டை மாடி போயிட்டே வருவேன், ரோட்டு சும்மா அங்கெல்லாம் வந்து கால்லாம் வந்து பேசி பார்த்தேன். எனக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. ஓவராலா அவுட்டோர்ல நான் இருந்து கால் பேசினாலும் நல்லாவே வந்து கேக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்கள வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஏதோ அந்த 32 dB நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ஆனா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. எனக்கு வந்து போட் ராக்கர்ஸ் 335க்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரியாத அளவுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. அப்போ நான் மொட்டை மாடிக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைக் எதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஆடியோட மைக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம போட் ராக்கர்ஸோடைய 255 ANC இந்த நெக் பேண்டில் தான் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஆடியோ கிளியராக இருக்கா, சுற்றி ஏர் நாய்ஸ்லாம் இருக்குது கேட்குதா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள்.
நெக் பேண்டோடைய ப்ளூடூத் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோனில் பாட்டை வந்து ப்ளே பண்ணியாச்சு, நெக் பேண்டை வந்து மாட்டியாச்சு. இந்த ஃபோனை இப்போ அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து வச்சிடலாம். இல்லைங்க, அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே ஏற ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோர் கிட்ட போனோடனே கட் ஆகுதா, இல்லை மொட்டை மாடி செகண்ட் ஃப்ளோர் போனோடனே கட் ஆகுதா அப்படின்றது வந்து பார்க்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். இப்போ அப்படியே செகண்ட் ஃப்ளோர் ஏறுறேன். கரெக்டாக இப்போ பாட்டு கட் ஆகிடுச்சிங்க. நான் இன்னும் ஏறி கூட முடிக்கல. இன்னும் ஒரு 3 நாள், அங்கே ஒரு 5 படிக்கட்டு, இங்கே ஒரு 2 படிக்கட்டு, 7 படிக்கட்டு இருக்குது. இதுக்கு அடுத்தது தான் வந்து கனெக்ட் ஆகும். சரி நில்லுங்க, இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு புதுசாக வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஃபோன்கிட்ட போயிட்டு திருப்பி வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபோன்கிட்ட வந்து வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபோன்கிட்ட வந்து வந்தாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்டும் ஆகிடுச்சு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல ஒரு 13mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா சவுண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருந்துச்சு. பேஸ் தாறு மாறா இருந்துச்சு. வோக்கல் செப்பரேஷன் இது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் பாட்டு கேட்கும் போது எங்கேயுமே எனக்கு மஃப்லே ஆகல. ஃபுல் சவுண்ட் வச்சாலும், ஆனா ஃபுல் சவுண்ட் வச்சா என்னன்னா காது ஜவுலாம் வலிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம சவுண்டா இருக்கு. நீங்க இப்போ ஒரு பாட்டை பிளே பண்ணிட்டு ஃபுல் சவுண்ட் வந்து வைக்கிறேன். இப்ப அப்படியே வெளியே வைக்கிறேன். இது வேற மேக்னெட் ஒட்டிட்டா வந்து இது வேற ஆயிடும்ல, ஆஃப் வேற ஆயிடும். இல்லைங்க, அது கொஞ்சம் பழகிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல நம்மளுக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து இப்போ நான் ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கேன். இல்லைங்க, ஃபுல் சவுண்ட் வச்சிட்டோம்னா இப்போ நான் கிட்ட எடுத்துருவேன். இந்த அளவுக்கு ஃபுல் சவுண்ட் நார்மல்லே இருக்கு. இன்னும் நான் வந்து அந்த அவங்களுடைய சிக்னேச்சர் சவுண்ட் எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பேஷியல் ஆடியோ அது இது எதுவுமே ஆன் பண்ணாமலே இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதுல நான் பாட்டு கேட்கும் போது எல்லாமே கடைசியான 1.5 hours யூஸ் பண்ணதுல கால் பேசினதாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 60 to 70% வால்யூம்ல தான் வச்சேன். ஏன்னா ஃபுல் சவுண்ட் வச்சா எனக்கெல்லாம் காது வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபிட் பக்காவா இருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுவே வந்து கொஞ்சம் சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது அந்த பட்டே ரொம்ப பெருசா இருக்குன்றனால காதுக்குள்ள போயிட்டு அப்படியே அடைச்சிருது. இப்ப நிலுங்க, நான் அப்படியே காமிக்கிறேன். காதுக்குள்ள போயிட்டு ஃபுல்லா அடைச்சிருதா, நம்மளுக்கு வந்து காத்து போறதே தெரியல. இதுல நம்ம ஏஎன்சி அது இதெல்லாம் நம்ம ஆன் போனோம்னா ஒரு மாதிரிதான் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஆன் பண்ணாம டிஃபால்ட்டாவே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதுவே வந்து ஒரு காது அடைச்ச ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஏஎன்சி எல்லாம் ஆன் பண்ணிட்டு நம்ம சும்மா மாட்டி வச்சோம்னா ஏதோ சும்மா பஞ்சு வச்சு அடைச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி தான் இருக்கு. பேட்டரி பேக்கப் தான் மெயின். பேட்டரி பேக்கப் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இவங்க கிளைம் பண்றது 100 hours வந்து சொல்றாங்க. இந்த 100 hours கண்டிப்பா வருமா, ஏஎன்சி மோட்ல ஆன் பண்ணா வருமா அப்படின்றதெல்லாம் வராது அப்படின்றதுதான் உண்மை. நார்மல் மோட்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 100 hours வருமா தெரியல, கண்டிப்பா ஒரு 80 hours வரலாம் அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா எனக்கு எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட லாஸ்ட் 1.5 hours யூஸ் பண்ணதுல 10% கீழே கூட இன்னும் வரல. மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா தெரியும். ஆனா நான் யூஸ் பண்ண வால்யூம் எல்லாமே சொல்லிடுறேன், 60 to 70ன்றனால நான் சாலிடா சொல்லுவேன். என்னால இந்த ஹெட்செட்டை நான் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா சாலிடா ஒரு 40 to 48 hours வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்துட முடியும். அதுக்கு மேலேயும் போகும். பேஸ்ட் அப்பான் அந்த நான் யூஸ் பண்ற அந்த மோட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஏஎன்சி ஆம்பியன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதை பொறுத்து ஒரு 45 to 60 அப்படின்ற மாதிரி ஒரு ஹவர்ஸ்ல வரும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க யாராவது ஒரு நெக் பேண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, போட்ல இருக்க இந்த போட் ராக்கர்ஸோடைய 255 ANC இந்த நெக் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சம ஒர்த்தான நெக் பேண்ட். இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். போட்டோட வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு வாங்க போறீங்க அப்படின்னா போட்டோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நம்ம வாங்கின கலர் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு, உங்களுக்கு நெக் பேண்ட் பிடிக்குமா, TWS பிடிக்குமா, இல்ல ஒயர் ஹெட்செட் பிடிக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை தாண்டி நான் வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் இந்த இதுல அப்படின்னா கண்டிப்பா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இது எல்லாமே நான் ஒரு மாசம் இல்ல 2 மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூல வந்து அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வந்து கவர் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்க நான் நந்து.